Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம புஷ்கரில் தான் இருக்கோம். நம்ம புஷ்கர் வந்தோன்னு தெரிஞ்சோடனே நம்ம டெல்லி ஃப்ரெண்டு வந்து நேரம் வந்துட்டான். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன் ஃபைன். ஸோ வந்து நம்ம வந்து உதய்பூர் தான் போனோம் ராஜஸ்தானில் ஃபஸ்ட்டு. அங்கே வந்து பேலஸ் மட்டும் பார்த்துட்டு, சிட்டி பேலஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நேராக வந்து புஷ்கர் வந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து செம்ம வெயில். அங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே அந்த பேலஸு ஃபோர்ட் அந்த மாதிரி தான். அதனால் எனக்கு பெருசாக அங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா செம்ம வெயில், செம்ம இதாக இருந்துச்சு. அதனால் எனக்கு பார்க்கணுன்னு தோணலை. அதனால் நான் நேராக இங்கே வந்துட்டேன். புஷ்கர் வந்துட்டேன். ஜெய்ப்பூர் தான் நேராக போகலான்னு நினச்சேன். ஆனால் வந்து ஜெய்ப்பூர் வந்து 400 கிலோமீட்டர் இருந்து, நடுவில் பார்த்தீங்கன்னா புஷ்கர் இருந்துச்சு 220 கிலோமீட்டரில். சரி அங்கே வந்துடுவோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டேன். முந்தா நாள் லைட்டாக சம்பவம் ஆகிட்டு. என்னன்னா பல்லு வலி. பல்லில் ஒரு பல்லு உள்ளே வளருது. அது வந்து ஈரெல்லாம் அந்த இது வந்து லைட்டாக வீங்கி ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அப்புறம் தொண்டை வலி. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா காய்ச்சல். ஒரு 4 மணிக்கு ஒரு செம கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி என்னால் தூங்கவே முடியல. நைட்டு தூங்கவே முடியாமல் நைட்டு 2 மணிக்கு எழுந்திரிச்சு வாமிட் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் ரெக்கவரே ஆனேன். சடனாக ஒரு 60 நாளில் வராமல் எதுவுமே ஆகாமல் இன்றைக்கி வந்துருச்சு. முந்தா நாள் அந்த ஒரு நாள் அந்த நைட்டெல்லாம் மறக்க மாட்டேன். அப்படி இருந்துச்சு. டென்ட்டில் தான் இத்தனைக்கு ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்படியே அடுத்த நாள் எழுந்திரிச்சு ஒரு காலைல ஒரு பட்டர் மில்க் மட்டும் குடிச்சிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு அடுத்து ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நேராக புஷ்கர் வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் வந்து ஹெல்த் ஓகேவாக இருக்குது. அப்படியே நான் இங்கே வரேன், இங்கே இருக்கேன்னு சொன்னோன்னே டெல்லியில் உள்ள அந்த ஃப்ரெண்டுமே நேராக இங்கே வந்துட்டான். எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்து எப்படி வந்தான்னு. சும்மா தான் கேட்டான் எங்கே இருக்க அப்படின்னு கேட்டான். நான் இங்கே புஷ்கரில் இருக்கேன் அப்படின்னா அவனுக்கு இங்கேருந்து 400 கிலோமீட்டர் ஆக்ராலேருந்து. ஸோ நேராக இங்கே வந்துட்டான். எனக்கு ஆச்சரியமாயிட்டு. சரி நல்லா தான் போச்சு. எப்படின்னே தெரில. அதான் சொல்லல 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி பார்த்தோம். அவன் நான் இங்கே இருக்கேன்னு சொன்னோன்னே நேராக இங்கே வந்துட்டான். எல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே இன்னைக்கு காலைல தான் வந்தான். அதே மாதிரி இங்கே மோனாலிசான்னு ஒரு ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டார்மெண்ட்ரி வந்து 200 ரூபா. அதே மாதிரி ரூம் 250 ரூபா. அதை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். நீ ரெண்டாவது வந்து இப்போ நம்ம வந்து புஷ்கரில் தான் இருக்கோம். இங்கே ஒரே ஒரு டெம்பிள் தான் இருக்குது. இந்தியாவிலே பிரம்மாவுக்கு ஒரு டெம்பிள் தான் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். மறக்காம நம்ம சில ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1.5 நாள் கதையை வந்து நான் மொத்தமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க அப்படி நம்ம போயிட்டு பார்க்கலாம். நம்ம பிரம்மா கோயில் தான் போகிறோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இதான் வந்து புஷ்கர். இங்கே வந்து எனக்கு அப்படியே வந்து ப்ரோ இட்ஸ் லைக் வாரணாசி. ஐ ஃபீல் லைக் இட்ஸ் லைக் வாரணாசி ஆல்சோ. யா எனக்கு வந்து இதை பார்க்கும்போது அப்படி வாரணாசி ஃபீல் வந்துச்சு. அதனால் ஒரு 1 or 2 days இங்கே தான் இருக்க போகிறோம். நல்லா இருக்குது. சின்ன சின்ன கடைகள், ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் வராங்க. இங்கே உதய்பூரில் தான் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினச்சேன். பார்த்தா புஷ்கர்லேயும் அவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே நிறைய ஃபேமஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன் ஒன்றுனா. இப்போ நம்ம அந்த பிரம்மா கோயிலுக்கு தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த டெம்பிள் போகிற ஸ்ட்ரீட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. இங்கே இப்போ நம்ம செப்பல் போடாமல் தான் போகிறோம். ஆனால் போகிற வழியில் ஃபுல்லாக கொஞ்சம் சாணி இதெல்லாம் கிடக்குது. அதனால் பார்த்து போங்க. கீழே மட்டும் பார்த்து போனீங்கன்னா போதும். ஆனால் ஸ்ட்ரீட்லாம் நல்லா இருக்குது. நிறைய கடைங்க இருக்குது. பொம்மை கன்று இருக்குது. ஷோகேஸில் வைக்கிற மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ வேறு மாதிரி இருக்குது. ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு மினி காசி மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள். இப்போ நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம். பிரம்மா டெம்பிள் வந்து இந்தியாவிலே ஒன்றே தான் இருக்குது. நம்ம புஷ்கரில் மட்டும்தான் இருக்குது இது. ஸோ வந்து நல்ல ஃபேமஸான டெம்பிள். ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள். இதுக்கும் நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது பயங்கரமாக. வாங்க அப்படி ஒன்றுனா பார்க்கலாம். ஒன்லி நம்ம தங்கி இந்த ஹாஸ்டல்லேருந்து 500 மீட்டர் தான். கோயிலுக்கே வந்துட்டோம். நடந்தே வந்துட்டோம். அப்படி வந்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு ஏறி வர மாதிரி இருக்குது. வெறும் 500 மீட்டர் தான் இருக்கும். ஸோ நம்ம வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சாமியை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. பிரம்மா டெம்பிள் இந்தியாவிலே ஒன்றே தான் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே ஃபோட்டோ வீடியோ அலோடு இல்லை. ஸோ அதனால் உள்ளே யாருமே எடுக்காங்க. ஒரு ஆள் செல்ஃபி எடுக்க போனார். பிடிச்சி தள்ளி விட்டார் அந்த ஆள் உள்ள போலீஸ் ஆஃபீஸரு.
ஸோ நல்லா இருந்து கைஸ், வந்தீங்கன்னா பாருங்கள். ஒரே ஒரு பிரம்மா கோயில் தான் இருக்குது. நல்லபடியாக பார்த்துட்டு வந்துட்டோம் சாமியை. இனி வந்து நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஸோ அப்படி ஒரு இதுவும் இருக்குது. இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எல்லாமே பெட்டராக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ வந்தீங்கன்னா புஷ்கர் வந்தீங்கன்னா அந்த பிரம்மா டெம்பிள் விசிட் பண்ணிட்டு போங்க. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் கைஸ். அப்படியே இந்த ஒரு பக்கோடா தான் சாப்பிட வந்தோம். இதில் ஒரு சப்ஜி மாதிரி ஊற்றி, கிரேவி மாதிரி ஊற்றி தந்தாங்க. 25 ரூபா தான். ஸோ நம்ம டெல்லி ஃப்ரெண்டு தான் சொன்னால் நல்லாயிருக்கும்னு. ஸோ அதான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஹவ் இஸ் இட் ப்ரோ? குட். ஸோ அதான் சாப்பிட்டுட்ருக்கோம் இந்த ஒரு கடையில். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அப்படி பார்க்கலாம். அப்படியே நம்ம கோயிலுக்கு போயிட்டு அந்த ஒரு பக்கோடா மாதிரி இருந்து அதை சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே லேக் வியூ தான் வந்திருக்கோம். இங்கே வந்து எல்லோரும் குளிச்சுட்டு போவாங்க மெயினாக. ஸோ வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக குளிக்கணும். தண்ணி இப்போ பயங்கரமாக இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து புஷ்கர் லேக்கில் தான் இருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா எல்லோரும் குளிக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நிறைய பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது. வாட் இஸ் அ ஃபிஷ் நேம் ப்ரோ, யூனோ? இது லைட்டாக அப்படியே இந்த குளத்து மீன் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது. இங்கே எல்லோரும் அந்த ஃபுட்டெல்லாம் போட்டு ஃபீட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நிறைய இருக்குது, பெருசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த புஷ்கர் வந்தீங்கன்னா பிரம்மா டெம்பிள் பார்த்துட்டு அப்படி லேக்கும் வாங்க. வந்து இங்கே எல்லோரும் குளிச்சுட்டும் போவாங்க. அதே மாதிரி இங்கே இந்த பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வந்தீங்கன்னா அது கூட பாருங்கள் என்னென்னு. பெரிய லேக்கு. இந்த ஒரு இடத்துல எப்படி இந்த ஒரு லேக், அது வந்து பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஏன் எப்படி இந்த ஒரு லேக் உருவாச்சுன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா புஷ்கரில் வந்து ஸ்வீட்லாம் ஃபேமஸ்ஸு. வாட் திஸ் நேம் ப்ரோ? மால்புகா. இது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஜாங்கிரியும் இருக்குது. வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருக்காங்க. ஓகே ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். அந்த ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்தோம். அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரி தான் இருந்து அச்சா. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய ஸ்வீட்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஸோ நமக்கு உடம்பு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம். அப்படியே நம்ம வந்து அடுத்து ஒரு தோசை தான் சாப்பிட வந்தோம். மசால் தோசை. ஹவு மச் ப்ரோ இட்ஸ் காஸ்ட்? 80. இங்கே வந்து மசாலா மெட்ராஸ் கஃபேன்னு ஒரு கஃபே இருக்குது. அங்கே தான் தோசை கிடைக்கிது. புஷ்கர் வந்தீங்கன்னா. ஹவ் இஸ் இட் ப்ரோ? ஓகே, வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டெல்லி ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே ஒரு சாப்பிட்டோம், சாமி பார்த்தோம், முடிச்சுட்டு. ஓகே ப்ரோ, ஹவ் இஸ் யுவர் டே? சடன்லி யூ கேம் ஃப்ரம் ஆக்ரா. வாட்ஸ் த ரீசன்? Just to meet you, man. When we meet in Kanyakumari, it's how much days? 1 year. One? Bro, it's 2 to 3 years ago, bro. No, 1 year ago. No, bro. When I was in there is no college for me that time. Oh, first meet. Yeah. The first meet. Yeah. It's almost 3 years. Yeah, 3-4 years. Yeah. 4 years. Yeah. அப்போ பார்த்தது நல்ல ஒரு பாண்டு கனெக்ஷன் ஸ்டில் போயிட்டு இருந்து. மணாலி நாங்கள் போனோம். அப்போ பயங்கர கவனிப்பு பாய் வந்து. ஸோ இப்போ நம்ம புஷ்கரில் இருக்கோன்னு சொன்னோன்னா டக்குன்னு கிளம்பி இங்கே வந்து சாமி பார்த்துட்டு அப்படி புஷ்கரில் இருக்க பிரம்மா கோயில் பார்த்துட்டு அப்படியே இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படி போகிறோம். Okay bro, thanks for coming. Bye. We will meet. Happy journey for you. Okay, we will meet some when I reach Uttarakhand. Come if you have time. Yeah, sure. I planning to visit Chardham. Yeah, you will come there. Okay. So நம்ம இனி பாய் கிளம்புறாரு. ஸோ அப்படியே அவரை கொண்டு விட போகிறோம். இவர் பேர் அர்பிட். ஓகே, இதுதான் கைஸ். ட்ராவலில் ஏர்ன் பண்ண சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாமே நமக்கு கிடச்சிட்டே இருக்காங்க. டக்குன்னு கிளம்பி வந்துட்டாருன்னு சொன்னோன்னே ட்ரெயின் புக் பண்ணி. ஸோ நம்ம இனி அப்படியே இவரை கொண்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட போகிறோம். ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே நம்ம ஃப்ரெண்டை கொண்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். அப்படியே நேற்றுக்கு உள்ள விளாக் இது. அப்படியே கொண்டு விட்டுட்டு சும்மா கடையெல்லாம் இருந்து சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கும் ஒரு மாதிரி டயர்டாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம அந்த ரூமில் தான் தங்கியிருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா ஃபுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டு கூட இருக்குது. ஹோட்டல் மோனாலிசான்னு இருக்குது. இங்கே புஷ்கரில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிரம்மா கோயில் போயிட்டு இருந்தோம், சூப்பராக இருந்துச்சு.
இனிமேலேருந்து நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கும்னு நம்புகிறோம். ஸோ மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு vlogல சந்திக்கலாம். பாய் கைஸ். இனி நாளைக்கு ஜோத்பூர் தான் கிளம்புவோம். இது vlog ஒரு 2 நாள் கழிஞ்சு தான் வரும். டைம் இல்லை, உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், சிக்காக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகி தான் வருது vlog. இன்னும் கொஞ்ச நாளில் அதெல்லாம் மாறிடும். அன்னைக்கு போட பார்க்கலாம். ஸோ மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு vlogல சந்திக்கலாம். பாய் கைஸ்.